அல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தர் ரொம்ப நல்லவர்னு நினைக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. சரி, நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு போவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். மனமகிழ்ச்சி மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். சரி, அப்படியே மனசில் வச்சுக்கலாம். இந்த மாதம் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சந்தோஷம் மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. போன வாரம் பார்த்தோம், சந்தோஷம் எப்படிங்க வருது ஒரு மனுஷனுக்குள்ள, ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே போகும்போது, தேவனுடைய பிரசன்னத்துக்கு போகிறதுக்கு வகை பார்க்கும்போது, தேடும்போது, தேவனுடைய பிரசன்னத்துக்கு போனோம், தேவனுடைய சமூகத்தில் போனோம், தேவனை ஆராதிக்கணும், உபவாசத்தோடு தேவனை தேடணும் அப்படின்னு சொல்லி தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகும்போது தேவன் என்ன பண்ணுறாரு? மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் சகையை கொடுத்தது போல கர்த்தர் நமக்கும் கொடுக்குறாரு. ஆமென். யாரெல்லாம் சபைக்கு வரும்போது சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிறீங்க? ஆமென். ஒரு சமாதானம் வருதுங்களா? எதனால் வருதுன்னா, தேவன் பேசுகிறார், வார்த்தையினால் பேசுகிறார். அதனால் நம்மளுக்கு ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுக்குறார். அதனால் தேவ சமூகத்தை தேடணும்னு சொல்லி நான் போன வாரம் நான் சொன்னேன். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தை தேடும் போது தேவனுடைய சமாதானம், சந்தோஷம் உண்டாகுது. ஆமென், ஆமென். யாரெல்லாம் வந்து ஜெபம் பண்ணீங்க இந்த வாரம் தேவ சமூகத்தை தேடணும்னு சொல்லிட்டு? பண்ணீங்களா? வீட்டில் என்ன பண்ணீங்களா? வீட்டில் பண்ணுங்கள், சபையில் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போவுமே சந்தோஷமாக இருப்பீங்க. ஆவிக்குரிய ரீதியில் சந்தோஷத்தை நம்ம இழந்துட்டோன்னா நம்மளால் ஜெபிக்க முடியாது, நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரதுக்கு நம்ம சில ஸ்டெப்லாம் எடுக்கிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம், ஸ்டெப் எடுங்க. ஜெபம் பண்ணலாம், ஜெபம் பண்ணுங்க. தேவன் தேடுறதுக்கு வகை பாருங்க. பக்கத்தில் பாசுங்க, தேவனை தேடுறதுக்கு. போன வாரம்லாம் வகையே பார்க்கல, இந்த வாரம்னா வகையை பாரு. ஆமென். எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, அப்படி நெருக்கமாக இருக்கிறீங்களா? ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கிறீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. பாட்டு ஒன்று தெரியுமா? மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. எந்த மருந்திலும் தீராத நோய்கள் இந்த மருந்தில் நிச்சயம் தீருங்க. ஆமாம், ஆமாம். மனமகிழ்ச்சி நல்ல, தெரியுமா அந்த பாட்டு? எந்த மருந்துலையும் தீராத நோய்கள் எதில் தீரும்? ஆமாம், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிடும். அப்போ மனமகிழ்ச்சி இல்லாதனால தான் 1008 வியாதி உள்ள வருது. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஆமென். மனமகிழ்ச்சி என்ன பண்ணுறா? நல்ல ஔஷகம். அப்புறம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். அல்லேலூயா. பாருங்க, இங்கே நீதிமொழிகள் வந்து ஞானி, பயங்கரமான சாலமோன்றது வந்து தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கிற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொல்கிறாரு, மனமகிழ்ச்சி தான் அதுனா நல்ல மருந்து. அல்லேலூயா. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மனமகிழ்ச்சி தான் நல்ல மருந்து. எந்த டாக்டர் கிட்ட போனாலும் இந்த மருந்து வராது, இந்த டாக்டர் கிட்ட வந்தால் தான் மருந்து வரும். ஆமென். இது பரலோகத்துடைய மருந்து. ஆமென். எந்த மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்காது, எந்த நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்காது. எங்கே கிடைக்கும்? துதியின் வாசலில் வந்தால் தான் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மகிழ்ச்சியின் அபிஷேகத்துக்கு மருந்து எங்கே வச்சிருக்கிறாருன்னா சபையில் தான் வச்சிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு சில ஸ்டெப்லாம் எடுக்கணும்னு சொன்னேன் போன வாரம். அல்லேலூயா. வகை பார்க்கணும், அவரை தேடணும், அவர் பிரசன்னத்துக்குள்ளே வரணும், இதெல்லாம் நான் சொன்னேன். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பாங்க, 10 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, உபவாசிப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உருன்னு இருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க தான். ஆனால் அவங்க பாருங்கள், சமாதானம், நம்ம தேவ பிரசனம் சமாதானம் சொல்கிறோம், அவங்களும் தேவ பிரசனத்துக்குள்ளே வருவாங்க. ஆனால் சமாதானம் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் தான் சமாதானம், வீட்டுக்குள்ளே போனால் சமாதானமே இருக்காது பாருங்க. அப்போது நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு ஸ்டெப் எடுக்கிறது போலவே சரீர பிரகாரமானத்துலேயும் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஆமென், அல்லேலூயா. சரீரத்திலையும் ஒரு ஸ்டெப் எடுத்தால் தான் நம்ம மனமகிழ்ச்சி என்ன பண்ண முடியும்? முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இன்றைக்கி நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் போன வாரம் ஸ்டெப் எடுக்கலை,
இந்த வாரம் உங்களுக்கு 2 டெஸ்ட்டு. ஒன்று ஆவிக்குரியதில் என்ன பண்ணோம், ஸ்டெப் எடுக்கணும், ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கணும், தேவனை தேடணும். அதே போல் சரீரப்பிரகாரமாகவும் ஸ்டெப் எடுக்கணும். அல்லேலூயா. சரி, இங்கே நம்ம பார்க்குறோம், பைபிள் சொல்லுது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷகம், முறிந்த ஆவியோ எலும்புகளை என்ன பண்ணுமா, உலர பண்ணும். இந்த முறிந்த ஆவி அப்படின்றது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, சங்கீதங்களின் புஸ்தகம் 32:3 வாசிங்களேன். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. ஏன் உலர்ந்து போச்சா? ஏன் உலர்ந்து போச்சுங்க? அடக்கி வச்சு, என்னுடைய கதறுதலை நான் அடக்கி வச்சு, நித்தமும் எப்போது நான் மற்றவங்க சொல்கிறத அப்படியே மனசில் போட்டு சொல்லுவாங்கள்ல, மனசில் போட்டு புழுங்கினுக்கிறேன், மனசுக்குள்ளேயே வச்சு நிற்கிறேன், மனசில் போட்டுக்கு என்ன பண்ணுறேன், ஒவ்வொரு நாளும் கதறுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே போடுறதுனால மன அழுத்தம் தான் இந்த பைபிள் சொல்லுது முறிந்த ஆவி. அல்லேலூயா. முறிந்த ஆவின்னா அது மன அழுத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. நல்லா தான் சிரிச்சுன்னு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா டக்குன்னு சைலண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள என்ன இருக்குது, இவங்களுக்குள்ள என்ன இருக்குதுங்க, முறிந்த ஆவி, மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மன அழுத்தம் எங்கே கொண்டு போதான், எலும்புகள் என்ன பண்ணுதான், உலர பண்ணுதான். உலர பண்ணுறதுன்னா என்னதுங்க, காய வைக்குது. அல்லேலூயா. உலர பண்ணுறதுன்னா துணியை உலர போடுங்க, வெயிலில் போட்டுன்னு சொல்லுவோம்ல, காய வைக்குது. அப்போது இந்த எலும்புகள் என்ன பண்ணுதான், இந்த மன அழுத்தம் என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் சிரிக்காது இருக்கும்போது பாதிப்பு மற்றவங்களுக்கு கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் சிரிக்காது அப்படியே கோபமாக இருந்தால் அப்படியே பேசுவார்னா அவருக்கு பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை. ஒரு டைம் நீங்கள் இருந்தீங்கன்னா தொடர்ந்து அதை அப்படியே பிசாசு என்ன பண்ணுவான், அந்த ஆயத்தை கையில் வச்சுன்னு என்ன பண்ணுவான், உங்களை அப்படியே மன அழுத்தத்துக்குள்ளே கொண்டு போவான். பாருங்க, மன அழுத்தம் எங்கே கொண்டு போகுதுன்னா, உங்கள் எலும்புகள் என்ன பண்ணுதான், உலர பண்ணுதான். பைபிள் சொல்லுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:11 வாசிங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறார். எலும்புகளை என்ன பண்றாரா, நினமுள்ளதாய் மாற்றுகிறாராம். அல்லேலூயா. அப்போ இந்த எலும்புகளை உலர பண்ணுதுன்னா என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் சந்தோஷமில்லாத இருந்தீங்கன்னா, நீங்கள் எப்போதும் ஆத்மா ரீதியில் சந்தோஷமாக இல்லாத இருந்தீங்கன்னா, அதனுடைய பிரதிபலிப்பு என்னன்னா, உங்கள் எலும்புகளுக்குள்ளே இருக்கிற மஜ்ஜை, அந்த உள்ளே இருக்கிற அந்த மஜ்ஜைக்குள்ளே அந்த ஈரப்பதத்தை என்ன பண்ணுதுன்னா காய வச்சுதான். அந்த ஈரப்பதம் இல்லைன்னா சகப்பு அணுக்களை உற்பத்தி பண்ண முடியாதான். அல்லேலூயா. மெடிசன் ஃபீல்டில் உட்காந்துங்கிறவங்க அவங்கெல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பேசணும். அங்கே கூட ஒரு டாக்டர் இருந்தானா, எப்படிடானா அவன் தலையாட்டினா, கரெக்டாக தான் பேசுகிறீங்க பாஸ்டர் அப்படின்னா. அப்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த அணுக்கள், வெள்ளை அணுக்களில் சகப்பு அணுக்கள் என்ன பண்ணுன்னா உற்பத்தி செய்ய முடியாதான். அந்த சகப்பு அணுக்கள் உற்பத்தி செஞ்சாதான் நம்ம நல்ல சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற மஜ்ஜைக்குள்ள ஈரப்பதம் எப்பவுமே இருக்கணுமா. அந்த ஈரப்பதம் இருந்தால் தான் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த மன அழுத்தத்துக்குள்ளே இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க. பாருங்க, அப்படியே யோசிச்சுனே அப்படியே உட்காந்துருப்பாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம், அந்த மஜ்ஜைக்குள்ளே அந்த ஈரப்பதம் இல்லாதனால, அது உலர்ந்து போய் இருக்கிறதுனால, அந்த சிகப்பு அணுக்களை உருவாக்க முடியாத இருக்கிறதுனால அவங்க உடம்புலாம் சோர்வுக்குள்ளே போயிடுது, அவங்க பலவீனமாகிடுறாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 40 வயசில் அவங்க இருக்கிற அந்த 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 சுறுசுறுப்பு இல்லாத அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா 70 வயசு ஆள் போலாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ மனமகிழ்ச்சி முக்கியமா? மனமகிழ்ச்சியாக இல்லைன்னா யாருக்கு கேடு? நமக்கு தான் கேடு. ஆமீன். எப்போதும் சிரிச்சுனே இருங்க. மற்றவங்களாம் லூசுன்னா கூட பரவாயில்ல, சிரிச்சுனே இருங்க. ஆமீன். உங்களை பார்த்தா சொல்லுவாங்க சிரிக்கிறீ, எப்போ பார்த்தாலும் சிரிங்க. அல்லேலூயா. நல்லா சிரிங்க, சந்தோஷமாயிருங்க. ஏன்னா பரலோகம் உங்களுக்குள்ளே இருக்குது. பரலோகத்தில் என்ன இல்லை? துக்கம் இல்லை, அழுகை இல்லை, மனமகிழ்ச்சி தான். அந்த பரலோகம் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். ஆமேன். நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா நீங்கள் பரலோகத்துடைய ஆள் இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. அப்போ சந்தோஷம். தாவீது சொல்றான், நான் எப்படி இருக்கிறேன்னா என் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். மாறவே பண்ணலங்க. ஆனால் அவன் சொல்றான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஒண்ணுமே இல்லை, ஆனால் அவன் சொல்றான். அல்லேலூயா. அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்போ நீங்க கேட்கலாம், அப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்க, நம்ம எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 12:25 வாசிங்க. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, நல்ல வார்த்தை. இப்ப தாவீதுடைய நல்ல வார்த்தை என்ன வார்த்தை? என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அந்த வார்த்தையை அவனை பார்த்து சொல்றான், என் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆனா பாருங்க, இவன் சொல்றவன் தான் சொல்றான், நான் அவரால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவரால் ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்க, நீங்க உங்க ஆத்துமாவை எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா வச்சுக்கிறீங்களோ. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது மேட்ரு கிடையாது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை சந்தோஷமாக வச்சதுக்கு மேட்ரு கிடையாது. உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிங்க. பக்கத்தில் பாசங்க, உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கினீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கிங்க. உங்களை நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னா, நீங்கள் வச்சுக்கலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க கீரி போல் தெரிவாங்க, பாம்பை போல் தெரிவாங்க. சண்டை நடந்துன்னே இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க வச்சுங்க, பக்கத்தில் கூட சந்தோஷமாக இருப்பான். ஆமேன். கரெக்டாக நான் சொல்கிறது? ஆமேன். அப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சந்தோஷமாக இருங்க. தாவீது சொல்கிறான், ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதல் வா. ஏன் போட்டு ஒரு மாதிரி குழப்புற? வெளியே வா, இளைப்பாறு. ஏன்னா எனக்கு இளைப்பாறுதலே கிடையாதுங்க. ஆனால் இவன் சொல்கிறான், இளைப்பாறுதல் வா. அப்போ நல்ல வார்த்தைகளை நம்ம எடுத்து நம்மளை பார்த்து பேசணும். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று சொல்லணும், என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினேன். ஒரு மாதிரி மன அழுத்தத்துக்குள்ளே போயிடலாம். ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், என் புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 வாசிங்க. 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர். போதும். இப்போ ஏசாயா சொல்றாரு, இளைப்படைந்தவனுக்கு, இளைப்பு வந்துச்சு அவனுக்கு ஆத்துமால, அவனுக்கு வார்த்தையை சொல்றதுக்கு கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஆத்துமா இளைப்படைஞ்சிச்சா உடனே அதுக்கு கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள போங்க, வார்த்தை எடுங்க. ஆமென். ஆண்டவரே, என் ஆத்துமா இழப்படைஞ்சிச்சு ஆண்டவரே, என் ஆத்துமா ரொம்ப கஷ்டப்படுது ஆண்டவரே, எனக்கு நல்ல வார்த்தைகளை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா ஒரு நல்ல வார்த்தைகள் நேரம் நடத்துவார் உங்களை. ஆமென். அல்லேலூயா. அந்த வார்த்தையை எடுத்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்று கண்ணா பின்னான்னு பேசுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழகா இருக்கிற சொல்லி பாருங்க. மற்றவங்கள பார்த்து சொல்லி பாருங்களா, அப்படி உம்முன்னு வருவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அப்படி சொல்லி பாருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? சரி வெளியே போ அப்படின்னா சொல்லுவாங்க, சிரிப்பாங்க. ஆமேன். அல்லேலூயா. உங்களை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு தெரியாத இனம் புரியாத சந்தோஷம் வரும். ஆமேன். அல்லேலூயா. நீ உங்களை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா மற்றவங்களை சந்தோஷப்படுத்து ரொம்ப ஈஸி. ஆமேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 16 நீதிமொழிகள் 16:24 வாசிங்க. இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும். பாருங்க, இங்க திருப்பி திருப்பி எலும்புகளை பார்த்து சொல்றாரு பாருங்க. எலும்பு ரொம்ப முக்கியமானது. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. எலும்பு ஸ்ட்ராங்கா இருந்துன்னு வச்சுங்களேன். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஜூஸ் கடைக்கு போவேன், அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் அப்படியே உட்காருவார். உட்காந்து ஒரு பிராமின் தான் உட்காருவார். உட்காந்து பயங்கரமாக பசங்க கூட எல்லாருக்கிட்டையும் அரட்டை அடிச்சுன்னு இருப்பார், சிரிப்பார். அவர் பயங்கரமாக சிரிச்சுன்னு அரட்டை அடிப்பார். நான் கேட்டேன், என்னையா இவ்வளோ சிறுசிறுப்பாக இருக்கிறீங்க, என்ன உங்களுக்கு வயசு அப்படின்னு கேட்டால், எனக்கு என்ன இருக்கும் வயசு சொல்லுங்கன்னார். நான் சொன்னேன், ஒரு 70 இருக்குமா. அவர் சொன்னார் 85ன்னார். அடப்பாவிங்க, உலகத்தில் இருக்கிற மனுஷன் சிரிச்சே சுகத்தை கொண்டு வந்துடுறான், நம்ம உம்முன்னு இந்த சுகத்தை இழந்துடுறோம். ஆமேன். அல்லேலூயா. உம்முன்னு அப்படியே வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனையே நான் தெரியுமா, உங்களுக்கு தான் பிரச்சனை. சந்தோஷமாக இருங்க. உலகத்துக்கு இருக்கிற மனுஷன்லாம் சிரிக்கிறானுங்க, சந்தோஷமாக இருக்கிறானுங்க.
அல்லேலூயா. மன அழுத்த டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கவுண்டமணி சீடி போட்டு பாருன்னுவாங்க. ஏன் சிரிக்கணுன்றாங்க. அவங்க சிரிச்சாதான் உங்களுக்கு மைண்டு ஃப்ரீயாகும். இல்லைன்னா நீங்கள் யோசிச்சுன்னே இருப்பீங்க, திருப்பி அழுத்தம் அதிகமாகிடும். அதனால சிரிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, நீ வெளியெங்கெல்லாம் போகாத, என் வசனத்தை பாரு, வசனத்தை பார்த்து சொல்லு. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஆண்டவர் எதுக்கு வந்தாருன்னா என்ன துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்க வந்தாராம். எனக்கு ஏசப்பா என்னை தேடி வந்தாரு. நீங்க சொல்லுங்க, கண்ணாடி பார்த்து சொல்லுங்க. கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்று உங்க பேரை வச்சு சொல்லுங்க, உன்னை தேடி இயேசு வந்தார். எதுக்கு தெரியுமா? ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தினால உன்னை நிரப்பத்துக்காக வந்தார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்க வந்தாரு. உனக்காக தான் வந்தாரு. சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நல்ல வார்த்தைகளை பார்த்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை எடுத்து உங்களை பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா தாவீது அன்றைக்கி அப்படி தான் சொன்னான். தாவீது சொன்னதுனால தான் அவனுக்குள்ள ஒரு புது பலன். இதுக்கு எதுக்குன்னா உங்களுக்குள்ள ஒரு புது பலன் வரும். ஆமென். நீங்கள் சுகந்தரிக்க பிறந்தவங்க இன்றைக்கி பாருங்கள், சுகந்தரிக்கவும் முடியல. பாருங்கள், சுகந்தரிக்கவும் முடியல. ஏன் சுகந்தரிக்க முடியல? சரீரம் ஒத்துழைக்க முடியல. இன்னைக்கு நான் வரும்போது நான் யோசிச்சுன்னு வந்தேன். இன்னைக்கு ஜோஷிக்கிட்ட சொன்னேன், டே இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறை வந்துச்சுடா, ஈஸியாக சம்பாதிக்கலாம்டா. இன்னைக்கு சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறை தெரியுமா? இதுக்கு தெரியுமா? 8 மணி நேரம் வேலைக்கு போயிட்டா மீதி சுகிலாம் ஓட்டலாம். சரியான சம்பாதிக்கிறதுக்கு நிறைய வழிமுறை இருக்குதுங்க. ஆனால் பலம் தான் இல்லை ஜனங்கிட்ட. கால் வலி, கை வலி, மூட்டு வலி, முடுக்கு வலி, முடியல. முடியல, வேலை செய்யறதுக்கு முடியல. ஏன்னா அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா ஆத்மா தான். அல்லேலூயா. ஆத்மா என்ன பண்ணுச்சுன்னா சோர்ந்து போச்சு. அவங்களுடைய ஆவி என்ன பண்ணுச்சு? முறிஞ்சு போச்சு. அல்லேலூயா. முறிஞ்சு போச்சுன்னா என்னது? மன அழுத்தம், டிப்ரெஷன் சொல்கிறாங்கல்ல, மன அழுத்தம். அதுக்குள்ளே போகிறதுனால அவங்களுடைய எலும்பு என்ன ஆயிடுச்சுன்னா உலர பண்ணிச்சு. உலர பண்ணதுனால அவங்களுக்கு உற்பத்தி கம்மியாயிடுச்சு உள்ள. அதனால சோறு வந்துடுச்சு. அல்லேலூயா. அதனால நம்ம சபையில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல வார்த்தைகள் எடுத்து உங்களை பார்த்து நீங்கள் பேசுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சொல்லலாம், எப்படி பாஸ்டர் ஒன்றுமில்லாத நேரத்தில் எப்படி பேசுறது? அல்லேலூயா. ஆனால் பைபிள் சொல்லிட்டு பாருங்க, பைபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது எப்படின்னா தேன் கூடு. ஆமென். தேன் கூடு எடுத்துன்னு வந்தீங்களா? தேன் கூடயே பார்க்குறதே கிடையாது பாஸ்டர். தேன் கூடயே பார்க்குறது, தேன் கூடயே பார்க்குறது கிடையாது. சனிக்கிழமை தான் எங்கே தேடுறது, தேன் கூடு எங்கே கிடையாது தேடுறது. தேன் கூடு ஒவ்வொரு நாளும் தேடணும். ஆமென். உண்மையாக சொல்கிறேன், தேன் போல இது வசனம். ஒவ்வொரு வசனமும் தேனிலும் தேனிலும் மதுரமாக இருக்குது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பாட தெரியலன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இதுதான் ஆதி மதுரம். பாட தெரியாதவங்களாம் வாயில் போடுவாங்க. பாட தெரியலன்றீங்களா? இதை சாப்பிடுங்க. ஆமென். நல்ல குரல் வரலாம் வரும். ஆமென். அல்லேலூயா. அப்போ இதை தேடுங்க. பைபிள் சொல்லுது பாருங்க. இந்த இவன் யார் சொல்றதுன்னா பவுல் சொல்றாரு, மகிழ்ச்சியாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷம். இந்த பிலிப்பியர் நிருபமே என்ன எப்படிப்பட்ட நிருபம்னா, ஒரு காரியத்தை சொல்றதுக்கு ஒரு சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? அப்படியே ஜனங்களை தள்ளின்னு போகிறதுக்கு தான், ஒரு காரியத்தை சொல்கிறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு இவர் சொல்லினே வர்றாரு. ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆபகுக்கு 3:17-18-19 வாசிங்க. அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். பாருங்க, இது அப்படி நம்ம லாங்குவேஜில் சொன்னீங்கன்னா, அரிசி வாங்க காசு இல்லைனாலும், கறி வாங்க காசு இல்லைனாலும், அப்புறம் மூட்டை அரிசியை வாங்கிறதுக்கு முடியலனாலும், இதெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்லணும் தெரியுமா? என்ன சொல்லணும்? நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே அவருடைய பலன். அல்லேலூயா. பாருங்க, இப்போ என்னதான் சொல்ல வர்றாரு அவரு? என்னதான் சொல்ல வர்றாரு? இப்போ ஆபகுக்கு என்ன சொல்ல வர்றாரு? ஆபகுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, நீதிமொழிகள் 15:15 வாசிங்க.
சிறுமைப்பட்டனுடைய நாட்கள் எல்லாம் ம். தீங்குள்ளவைகள். ம். மன ரம்மியமோ மன ரம்மியமோ நித்திய விருந்து. நித்திய மன ரம்மியமா இருந்து நீங்க கத்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு கஞ்சி கூட பிரியாணி மாரி தெரியும். அல்லேலூயா. சொல்றது புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சு, கறி வாங்க கூட வக்கு கிடையாது அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் கஞ்சி இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? அவங்களுக்கு எப்படி தெரியுமா? எப்படி போட்டுது? அது நித்திய விருந்து. இதுக்கு 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 அந்த நித்திய விருந்துன்ற அந்த இடத்துக்கு அது 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 வந்து அந்த நித்திய விருந்து அப்படின்னு யோசிக்க வைக்கிறது என்னதுங்க? யோசிக்க வைக்கிறது என்னதுங்க? யோசிக்க வைக்கிறது என்னதுங்க? மனரம்மியம். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனரம்மியத்தை தான் இங்கே என்ன சொல்றாருன்னா, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறோம் சந்தோஷமா இருங்கள் சொல்றாருல, இவரும் அதுதான் சொல்றாரு. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிங்க. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், ம், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். ம். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பாருங்க, இவர் சொல்றாரு மனரம்யமா இருக்கிறது என்ன பண்றாரு? இவர் சொல்ல வர்றாரு. சொல்ல வரும்போது சொல்றாரு, எப்படினாலும் நான் என்னால இருக்க முடியுன்றாரு. தாழ்ந்திருக்கவும் தெரியும், உயர்ந்திருக்கவும் தெரியும், பட்டினியா இருக்க தெரியும், ஆனா நல்லா சாப்பிட்டு திருப்தியாம இருக்க தெரியும். இப்ப இது எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற இந்த வசனத்தை சொல்றதுக்கு தாங்க பிலிப்பியர்ல இந்த 4ஆம் அதிகாரம் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். ஏன்னா உங்க பலன் வந்து குறுகி போக வைக்கிறது என்ன தெரியுமா? சந்தோஷம் இல்லாத காரணம் தான். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா இருந்துட்டீங்க வச்சுங்களேன், உங்களால உங்களுக்குள்ள ஒரு தனி பலனே வருங்க, சாதிக்க முடியும்னு நினைப்பீங்க நீங்க. ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இல்லைன்னு வச்சிங்களேன், உங்களுடைய எல்லா உறுப்புகளும் அப்படியே ஒரு மாதிரி ஆகி சோர்ந்து போய் உக்காந்துவீங்க. அல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, உன் ஆத்துமா சோர்ந்து போயிடுச்சுன்னா பலன் குன்றி போகுமா. அப்போ ஆத்துமா எப்படி இருக்குன்னா சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமானா எப்போ நல்ல வார்த்தைகளை பேசும்போது நம்மளுக்கு சந்தோஷம் வரது மட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லைனாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கணும். ஆமென். அல்லேலூயா. ஒன்றுமே இல்லை ஆனால் மனரம்யமாக பாருங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, உங்களை விட வசதியாக இருக்கிறாங்களே அவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனரம்யம் வராது. கீழே இருக்கிற பார்த்தீங்கன்னா மனரம்யம் வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அப்போ மனரம்யம் என்ன பண்ணுதுன்னா உங்களை அடுத்த கட்ட எல்லைக்குள்ளே கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2000 ஊழியத்துக்கு வரும்போதில் ஒன்றுமே கிடையாது. ஒரு 6 ரூபாய் 50 பைசா பால் வாங்குறதுக்கு அந்த 6 ரூபாய் 50 பைசாத்துக்கு கிடைக்காது. அதெல்லாம் அப்படி இன்றைக்கி வரைக்கும் தேடுறோம் 6 ரூபாய் 50 பைசா தேடுறோம். தேடி 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 ஃபுல்லாக ஒரு அலசலம் பீரோலாம் ஒரு புடவை கீழே இருந்து ஒரு 2 ரூபா விழுந்து கரெக்டாக 6 ரூபாய் 50 பைசா விழுந்து. ஆனால் நான் அப்போல்லாம் யோசித்தேன், ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்து நான் ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல ஆண்டவரே, 6 ரூபாய் 50 பைசா கரெக்டாக கொடுத்தீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. பால் வாங்குறதுக்கு கொடுத்தீங்களா ஆண்டவரே, ஊழியத்துக்கு வந்து நான் ஆண்டவரே ஒன்றுமே கொடுக்கல ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்கள் மோசம், நான் அப்படிலாம் சொல்லணும் இது வரைக்கும் சொன்னதே கிடையாது அவரே. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, அது கொடுத்தீங்களா, பரவாயில்ல ஆண்டவரே, சாப்பாடு இல்லை ஆனால் பால் வாங்குறதுக்கு காசு கொடுத்தீங்க, அந்த பாலை காய்ச்சி குடிக்கிறதுக்கு கிருபை கொடுத்தீங்கள, கிருபை கொடுத்தீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தோம். ஆமென். ஆனால் அப்போல்லாம் ஒரு பலன் ஏறிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. கறியே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆண்டவரே, கஞ்சி தண்ணி கொடுத்தீங்களா ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆனால் எனக்கு நிறைய பேர் ஊழியக்காரெலாம் நான் பார்ப்பேன், ஒன்றுமே இல்லை ஆண்டவருக்கு வந்துட்டோம், ஆண்டவருக்காக வந்துட்டோம், ஒன்றுமே இல்லை ஆண்டவருக்காக வந்துட்டோம், ஒன்றுமே இல்லை இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டவரே, நான் எங்கேயோ இருள் இருந்தேன், உங்கள் வேலைக்காக கூட்டின்னு வந்தீங்களா ஆண்டவரே, ஒரு நாள் கூட எனக்கு சாப்பாடு இல்லாத இல்லை ஆண்டவரே, சாப்பாடு கொடுத்தீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் பிசாசு சொல்லுவேன், என்ன சாப்பாடு கொடுத்தாரு அவர், ஒன்றுமே கொடுக்கல. நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் கஞ்சி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி ஆண்டவரே. கஞ்சி கூட இல்லாத எவ்வளோ பேர். ஒருத்தர் அந்த டைமில் ஒரு புக்கெலாம் படிப்போம், நம்ம பவுலோஸ், அவர் மிஷினரி. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பவுலோஸ் எழுதுவார், கஞ்சி வெடிக்கட்ட தண்ணி கூட இல்லையா அவருக்கு, பசங்களுக்கு
இந்த முருங்கீரை அவிச்சு தான் கொடுப்பாங்களாம் அவங்களுக்கு. ஆனால் அவருக்கு அந்த டைமில் பாருங்க, நான் தேனிக்கு போகும்போது அவர் வந்தார். அப்போல்லாம் நாங்கள் அப்படியே வனாந்தரம் அப்படியே ட்ரையாக இருந்து எங்கள் குடும்பமே. அவர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், 3 பசங்க இருக்கிறாங்க, எல்லாம் குழந்தைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னு தெரில, உனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், அங்கே ஒரு கார் நிற்கித பாருனார். அந்த காருக்கு முன்னாடி ஒரு பையங்கிறான் பாரு, என் புக்கை படித்த மிஷினரி சேலஞ்சுன்னு ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கு படிச்சியான்னு கேட்டார் அவர். நான் சொன்னேன், ஆமாம் என் புக்கு படித்தேன். அதில் ஒரு பையன் என் வயிறு வந்து என் மேலுடைய சரீரத்தில் ஒட்டிக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொன்னான்னு சொல்லிட்டு அதில் எழுதுனால அந்த பையன்தான் அப்படின்னு சொன்னார். அந்த காருக்கு பக்கத்தில் அந்த பையன், அவங்க பையன், அவர் சொன்னார், அன்றைக்கி அப்படி தான் இருந்து, ஆனால் அதெல்லாம் நாங்கள் வந்து ஆண்டவரை எந்த முறுமுறுக்குமே இல்லை, ஆண்டவரே நீங்கள் நல்லவர், ஆண்டவரே எங்களை இது வரைக்கும் நடத்துனீங்க, நல்லவர் ஆண்டவரே அன்றைக்கி சொன்னோம். ஆனால் இன்றைக்கி என் பையன் அடிக்கடிக்கு அமெரிக்கா போயிட்டு வரான், அந்த கார் எவ்வளோ தெரியுமா, எத்தனை லட்சம் தெரியுமா, அன்றைக்கி கஷ்டப்பட்டோம், ஆனால் இன்றைக்கி கர்த்தர் இவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த தாண்டி போகிறதுக்கு பலன் வேணும்னா ரொம்ப ஈஸி, மனரம்யம் தான் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. நீங்கள் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுக்குள்ள பலன் வரும். அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதத்தை கெடுக்கிற கேன்சர் பிசாசுனா தெரியுமா, முறுமுறுப்பு. ஒன்றுமே இல்லை. இதை சொல்லியே மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுவோம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மனரம்யம் நீங்கள் இதில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அடுத்தது இவர் சொல்கிறாரு, ஒரு பலன் இறங்கும்மா. அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், உம்மால ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால ஒரு மதிலை தாண்டுவேன். எப்போ சொல்கிறான் தெரியுமா, ஆண்டவரே நீங்கள் என்னுடைய பலனாக இருக்கிறீங்க, அப்படி தான் எழுதுறாரு அவர். நீங்கள் தான் என்னுடைய பலன் ஆண்டவரே. இப்போ எனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் தான் என் பலன் ஆண்டவரே. என்ன எல்லாரும் சொல்கிறாங்க நான் செத்துருவேன்னு சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் தான் என்னுடைய மன மகிழ்ச்சி ஆண்டவரே, என்னை ஆனந்த கழிப்பாக நீங்கள் தான் மாற பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியே எல்லாம் அவர் சொல்கிறாரு. சேனைக்குள்ளே பாயறதுக்கு மதிலை தாண்டறதுக்கு கர்த்தர் என் கூட இருந்தார். இன்றைக்கி எவ்வளோ சேனைக்குள்ளே பாயிரும், மதிலை தாண்டுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாண்டி போக உதவி செய்கிறார். ஆமேன். அல்லேலூயா. அப்போ மன மகிழ்ச்சி ரொம்ப நல்லது. ஆமேன். அல்லேலூயா. மன மகிழ்ச்சினது நல்ல மருந்து. அல்லேலூயா. போன வாரம் நான் சொன்னேன், ஆவிக்குரிய ஜீவித்தில் போங்க, ரொம்ப நல்லது தான். ஆவிக்குரிய ஜீவித்துக்கு போகிறதுக்கு வகை பாருங்க, தேவ பிரசன்னத்துக்குள்ளே வாங்க, அதோடு நிறுத்தாதீங்க. சரீரத்தில் ஸ்டெப் எடுங்க. என்ன ஸ்டெப் எடுக்கணும்? சரீரத்தில் என்ன ஸ்டெப் எடுக்க போகிறோம் நம்ம? புரியல. நல்ல வார்த்தைகளை பைபிள்லேருந்து எடுங்க. நல்ல வார்த்தையை எடுத்து என்ன பண்ணோம், உங்களை பற்றி உங்களை பேசுங்க. நீங்கள் உங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை கூல் பண்ணுங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் கூட இந்த மண்டைக்குள்ளே எதுவும் தூக்கி போடாதீங்க. அது தூக்கி போட்டால் மன அழுத்தக்குள்ளே கொண்டு போயிடும். மன அழுத்தக்குள்ளே கொண்டு போச்சுன்னா உங்கள் எலும்புகளை உலர பண்ணும். உங்கள் எலும்புகளை உலர பண்ணிச்சுன்னா ரெட் அணுக்கள் உற்பத்தி ஆகாது. அந்த உற்பத்தி ஆகாதனால உங்கள் சரீரம் ரொம்ப பாதிப்பு. அது மட்டும் இல்லை, இல்லைனாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்குங்க. முறுமுறுக்காதீங்க. ஆமேன். இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க, கர்த்தர் கொடுப்பார். நாங்கள் இல்லைன்னு ஒரு டைம் இருந்தது. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா காப்பி தூள் வாங்கிறது காசு கிடையாது. ரேஷனஸ் என்ன பண்ணும், வறுத்து அது என்ன பண்ணுவோம், காய்ச்சி, அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய டெக்னிக்கெல்லாம் தெரியும். 10 ரூபா கொடுத்தா கூட குழம்பு செஞ்சு போட்டுருவாங்க. 10 ரூபா தான் இருக்கும், 10 ரூபா தான் எடுத்துன்னு வருவேன். 10 ரூபாயில் குழம்பு செஞ்சுலாம் போட்டுருவாங்க. ஒன்றுமே காசே இல்லைனாலும் எதனா ஒன்று பண்ணி எதுனா குழம்பு எதுனா போட்டு கலரி விட்டுருவாங்க. ஆனால் அதை சந்தோஷமாக நாங்கள் சூப்பராக சாப்பிடுவோம் நாங்கள். ஆனால் அப்போல்லாம் காப்பி தூள் இல்லையே அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கவே இல்லை. பரவாயில்ல ஆண்டவர், ரேஷன் அரிசி கொடுத்தீங்களே காப்பி தூள் ஆக்கிறதுக்கு, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொன்னோம். ஆனால் கர்த்தர் விடவே இல்லை. எனக்கு பாக்கெட்டாக கிட்டி தூள் வருது. டப்பாலெல்லாம் நிறைய டப்பாலாம் அடக்கி வைக்கிறோம். டீத்தூள், எட்டின் டீத்தூள், ரொம்ப காஸ்ட்லியான டீத்தூள்லாம் வருது. அன்றைக்கி மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம். ஆமேன். ஆனால் இன்றைக்கி தாண்டி போக உதவி செஞ்சார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்கள் மன மகிழ்ச்சி கொள்ளையிடுறது இந்த மனரம்யமாக இல்லாத ஆக்கிறது தான். அவங்களுக்கெல்லாங்குது, அவங்களுக்கெல்லாம் இதுலாங்குது, அவங்களுக்கெல்லாம் இதெல்லாங்குது, அதெல்லாம் பார்க்காதீங்க. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள பாருங்கள். அல்லேலூயா. உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு இது கொடுத்துருக்கிறீங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும் போது நீங்கள் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டீங்க. அடுத்த ஸ்டெப்புகளை கர்த்தர் உங்களை கால் எடுத்து வைக்கிறாரு. இதுதான் இந்த ஸ்டெப்பு. எந்த ஸ்டெப்புனா, நான் அவர் பலப்படுத்துறதுனால
இங்க பைபிள் எப்படி சொல்லுது? அந்த என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். உங்களால் எதெல்லாம் செய்ய முடியலன்னு நினைக்கிறீங்களோ ஒரு டைம் வரை எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு திராணி கொடுத்துருவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பெரிய ஒரு சிலர்லாம் என்ன கேட்பாங்க, எப்படி பாஸ்டர் ஒரு சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துட்டு எங்களால் முடியலையே, எப்படி 3 சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறீங்க? நானும் யோசிப்பேன், எப்படி ஆண்டவர் 3 சர்ச்சில் மெசேஜ் கொடுக்குறோம்? எனக்கு ஆள் மட்டும்தான் இல்லை, ஃபுல் டைமுக்கு யாருன்னா வந்தாங்கன்னா இன்னொரு சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். நான் என்னால் கொடுக்க முடியும் மெசேஜ். ஆனால் எப்படி இல்லை, மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. நீங்கள் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் பலத்தை பிசாசு சூறையாட முடியாது. நீங்கள் குன்றி போக மாட்டீங்க, நீங்கள் குறுகி போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை தாண்டி போக வைப்பார். ஆமென். அல்லேலூயா. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷகம். அல்லேலூயா. முறிந்த ஆவியே எலும்புகளை உலர பண்ணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், தேவ பிரசன்னம். நான் இப்படி தான் இருப்பேன், நான் ப்ரேயர் பண்ண மாட்டேன்னு சொல்லாதீங்க. ப்ரேயரும் தேவை. அதுக்கப்புறம் சரீர பிரகாரமான காரியத்தை ஸ்டெப் எடுத்து ஆகணும். ஆமென். இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணி போனீங்கன்னா உங்களை அடிக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம் தேவ பிரசன்னத்தில் உட்காருங்க. ஆமென். உங்களை நீங்கள் பார்த்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. நீங்கள் ஒருவன் ஆலயத்தை கெடுத்தா அவனை தேவன் கெடுப்பார். நீங்கள் தேவனுடைய ஆலயம். உங்களை வச்சு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு நினைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நினைப்போம். உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் இந்த மாதம். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அந்த பாட்டு தெரியுமா? மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க இருக்குதா? போட்டு ரப்பிட்டு, மன மகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. காடு கொடு. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. எந்த மருந்துகளும் தீராதோ நோய்கள், இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. எந்த மருந்துல தீராதோ நோய்கள், இந்த மருந்துல நிச்சயம் தீருங்க. ஆமா ஆமா. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க. நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. இருக்குதான், ஆனால் ஸ்டான்ஸ் எப்படி தெரியலையே. சரி சரி, ஓகே, ஜெபம் பண்ணலாம். அந்த பாட்டு தெரியல, ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். வேதம் சொல்கிறது, மனமகிழ்ச்சி நல்ல அவசியம். இந்த நாளில் மகிழ்ச்சியை காத்துக்கொள்ள இன்னைக்கு ஆண்டவர் யோவான் பிறக்கும் போது எல்லா ஜனங்களுக்கும் நல்ல சந்தோஷத்தை கொடுக்குற ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தான். அந்த யோவானை பற்றி தான் சொல்லுது. யோவானுடைய அப்பாவுக்கு இந்த வார்த்தை வருது, சகரியாக்கு வரும்போது உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கே இருக்குதோ அவங்க வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவங்களுக்கு நற்செய்தியாக இருக்கும். நீ உன்னை பார்த்துக்கிட்டா உன் வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால மற்றவங்க பிழைப்பாங்க. நீ உன்னை பார்த்துக்கோ, நீ சந்தோஷமா உன்னை வச்சுக்கோ. நீ சந்தோஷமா இருந்தா உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். நீ சந்தோஷமா இருந்தா உன் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும்.
உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன் குடும்பத்தை பற்றி பிடிக்கும். நீ சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள். நீ சந்தோஷமா இல்லைனா உன் ஆவி முறிந்து போகும், உன் எலும்புகள் உலர்ந்து போகும். அதனால பிசாசுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும், ஆனா உனக்கு நன்மை எழுந்து நிற்பியே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை எந்த நேரத்திலையும் ஆத்துமாவை காத்து கொள்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அன்னைக்கு தாவீது ஆண்டவரே எவ்வளோ பிரச்சனைக்குள்ள இருந்தான், நான் அவன் ஆத்துமாவை பார்த்து சொன்னானே, ஆண்டவரே ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்திருக்கிறபடியா உனக்கு இளைப்பாறுதலுள்ள திரும்புன்னு சொன்னானே. ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு நன்மை செஞ்சது மட்டும் இல்லை, அந்த நன்மை செய்தவர் எங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் மகிழ்ச்சியும் சந்தோஷமா எங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே அதை யோசிச்சு நாங்க ஆண்டவரை எங்களை பார்த்து ஆண்டவரை நாங்க பேசுறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குதுப்பா. அன்னைக்கு தாவீதே பேச முடியும், நான் எங்களாலையும் பேச முடியும். ஆண்டவரை இந்த நாட்களை பேசும்படியாய் நல்ல வார்த்தைகள் எடுத்து எங்களை பார்த்து நாங்க பேசும்படியாய் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, இல்லாத நேரத்தில் ஆண்டவரை முறுமுறுக்காதபடிக்கு ஆண்டவரை எல்லாவற்றிலும் மனரம்யமா இருக்கிறதுக்கு அன்னைக்கு பவுல் கற்றுக்கொண்டது போல ஆண்டவரை நாங்களும் கற்றுக்கொள்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அது மட்டும் இல்லை ஆண்டவரை, விசேஷமா ஆண்டவரை நாங்க கற்றுக்கொள்ளும் போது, அன்னைக்கு பவுல் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவரை ஒரு பெரிய காரியங்களை சாதிச்சது போல ஆண்டவரை நாங்களும் சாதிக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் உண்டாகுமே. ஆண்டவரை எங்களை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டாகுமே. ஆண்டவரே இந்த நாட்கள் அப்படிப்பட்ட பலன் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் நாங்கள் சொல்லி செபிக்கிறோம். உடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆண்டவரை வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறோம், கிருபையினால மூடிக்கொள்ளுங்க நான் சொல்லி செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரை இந்த நாளில் நீங்க சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரை இவங்க ஆண்டவரை மனமகிழ்ச்சி நல்ல ஔஷகம் சொன்னீங்களே, ஆண்டவரை எப்போதும் மனமகிழ்ச்சியோடு இருக்க, குடும்பமா மனமகிழ்ச்சியோடு இருக்க, ஆண்டவரை பிள்ளைங்களோடு மனமகிழ்ச்சியோடு இருக்க கர்த்தர் ஒவ்வொருத்தரும் கிருபை பாராட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யுங்க, இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்ல, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களை மறவாதே. இப்போதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.